இனிய என் உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா, ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய பாடல்களிலேயும் மகாபாரதத்தை மக்களுக்கு புரியும்படியாக சொல்கிறாரு. இவரை எளிய தமிழில் 5000 ஆண்டுகளுக்கு முன்ன சொல்ல ஆண்டாள் திருவடிகளே நாம் சேவிப்போம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தரிக்கிலனாகித்தான் தேங்கி நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பன நின்ற நெடுமாளே உன்னை அருந்தித்தி வந்தோம் படைதருகியாயில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யான் பாடி வருத்தம் தேர்ந்து மகிழ்ந்தேலோ ரொம்பாவாய். பெருமாளே, நீ ஒரு நாள் நைட்டு ஒரு தாயாக இருந்த, ஒரு தாய்க்கு மகனாக இருந்த, அதே நைட்லேயே நீ இன்னொரு தாய்க்கு மகனாக போயிட்ட அப்படின்னு மகாபாரதத்தை மக்களுக்கு புரிய வைக்கிறார். கம்சனை தாய் மாமனை நீ கொன்னதெல்லாம் இந்த பாட்டிலே அழகாக சொல்கிறாரு. மகாலட்சுமி நீ வரம் தர நினைச்ச அப்படின்னா மகாலட்சுமி தாயார் செல்வம் எங்கள் வீட்டில் கொடுக்குற மாதிரியாகவும் இருக்கணும். அதனால் உன்னுடைய கருணையையும் உன்னுடைய வீர செயல்களையும் போற்றி வருத்தம் தேர்ந்து மகிழ்ந்தேலோ ரொம்பாவாய் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையை எளிமையாக கொண்டு வந்துடுறாங்க. நாமும் பாவையை சேவிப்போம் வாருங்கள். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தரிக்கிலனாகித்தான் தேங்கி நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பன நின்ற நெடுமாளே உன்னை அருந்தித்தி வந்தோம் பறைதறியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யான் பாடி வருத்தம் தீர்ந்து மகிழ்ந்தேலோ ரொம்பாவாய். ஆண்டாள் திருவடியிலே சரணம். நமஸ்காரம்.